விருதுநகர் தொகுதியிலே போட்டியிட இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலே ஆதரவு அளிக்க கேட்டு நடைபெறுகின்ற எழுச்சிமிக்க இந்த கூட்டத்தில் எதிர்கால இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்க இருக்கிற உங்கள் முன்னால் கை சின்னத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரம் குறைவு, போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கக்கூடாது, செல்ல வேண்டிய தூரம் அதிகம், சந்திக்க வேண்டிய மக்கள் அதிகம். எனவே முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பத்திரிகைகளில் வராத செய்தி, தொலைக்காட்சிகளில் முக்கியத்துவம் தராத செய்தி, நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள், அந்த நேரத்தில் அங்கே எதிர்த்து போராடிய திருச்சி சிவாதான் இப்போது உங்கள் முன்னால் அந்த செய்திகளோடு வந்திருக்கிறேன். இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி அமையப் போகிறது? இந்தியா இனியும் ஒரு ஜனநாயக நாடாக இருக்குமா? ஜனநாயக நாடு என்று சொன்னால் இது மாதிரி நட்ட நடு வீதியிலே முச்சந்தியிலே நின்று அரசாங்கத்தை ஒருவர் விமர்சிக்கிற உரிமை எந்த குடிமகனுக்கும் தேவை. ஆனால் இன்றைய தினம் பாரதிய ஜனதா ஆட்சியில் நாடாளுமன்றத்திலேயே எங்களை பேச அனுமதிக்கவில்லை. மீறி பேச முயன்றால் எங்களை தூக்கி வெளியே எறிந்தார்கள். ஆனால் வெளியே பரப்பப்பட்ட செய்தி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கிவிட்டார்கள் என்று பழி சுமத்தினார்கள். உண்மை அதுவல்ல. ஜனநாயகத்தினுடைய குரல் விலை நெரிக்கப்பட்டது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வாழ்கிற நாட்டில் ஒரு மதம்தான் இருக்குமோ என்ற அச்சம் உருவாகி இருக்கிறது. பல மொழிகள் பேசுகிற நாட்டில் இந்தி மொழி மட்டுமே தான் இருக்கும் என்ற அளவிற்கு கடந்த காலத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டன. இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது நான் முக்கியமானவற்றை இங்கே படம் பிடிக்க வேண்டும். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டுகளில் 108 தடவை பெட்ரோல், டீசல், சமையல் வாயு விலையை உயர்த்தியிருக்கிறார். அவர் ஆட்சி பொறுப்பேற்ற போது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அப்போது எண்ணெய் தயாரிப்பதற்கான குரூடாயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வது விலை அதிகமாக இருந்தது. ஆனால் பெட்ரோல் விலை 60 ரூபாய், கேஸ் ஒரு சிலிண்டர் 500 ரூபாய். இப்போது குரூடாயிலின் விலை குறைந்திருக்கிறது. ஆனால் பெட்ரோல் விலை 100 ரூபாய், கேஸ் விலை 1000-ஐ தாண்டிவிட்டது. ஆக இப்படி ஏழை எளிய மக்களிடமிருந்து சிறுக சிறுக அவருடைய அவசியமான பொருட்களின் மூலம் வசூலித்த வரி மட்டும் எவ்வளவு தெரியுமா? 3 ஆண்டுகளில் மட்டும் பெட்ரோல், டீசல், கேஸ் மூலமாக அவர் சம்பாதித்த பணம் 7.25 லட்சம் கோடி ரூபாய். பெரிய காசு. வீட்டில் போய் பிள்ளைங்களை எழுத சொல்லி காட்டுங்க. 7.25 லட்சம் கோடி ரூபாய். அரசாங்க நிறுவனங்களை தனியாருக்கு கொடுத்ததில் ஒரு 4.5 லட்சம் கோடி. இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்க பெட்டி கடை வச்சிருக்கிறவர் ஒரு வங்கியில போய் நான் பலகார கடையாக்கணும், ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் கொடுங்கன்னு கேட்டா அவர் கேட்பார், கேரண்டி இருக்கா, சொத்து பத்து எது இருக்கா, சாட்சி கையெழுத்து யார் போடுவாங்க, உடுப்பியா ஓடிப்பெழியா, இத்தனை கேள்வி 2 லட்சம் ரூபாய்க்கு. ஆனால் 10,000 கோடி கடனை பெரிய தொழிலதிபருக்கு கேட்காமலே கொடுத்தாங்க. 12,000 கோடியை ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்க யாருமே திருப்பி தராம இந்தியா விட்டு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. தலைமறைவா கூட இல்ல, லண்டன்ல கடற்கரையில அரண்ராயரன் தலையில தொப்பியை வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துறாங்க. அவங்கள புடிச்சிட்டு வர வழி இல்ல. ஆனால் இந்த 10,000 கோடி கடனை தள்ளுபடி செய்த அரசு மோடி அரசு. பணக்காரர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சாதகமான அரசு. ரயில்வே துறையில 16 லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க. இப்ப 12 லட்சம் பேர் தான் இருக்காங்க. உங்க வீட்டுல பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு, வேலை கொடுக்கல. கருப்பு பணத்தை கொண்டு அழிக்க போறேன்னு சொல்லி 500 1000 செல்லாதுன்னு. 500 ரூபா உங்க கையில தான் இருந்துச்சு, பணக்காரன்ட்ட இல்ல. சிறுவாடு சேர்த்து வச்ச காசெல்லாம் கருப்பு பணம் நாங்க. கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கருப்பு பணம் நாங்க. அதை எடுத்துட்டு வங்கிக்கு மாத்த போனா 2000 ரூபாய்க்கு மேல மாத்த முடியாதுன்னாங்க. வரிசையில நின்று வெயில்ல 100க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போனாங்க. அடுத்து திடீர்னு கொரோனா வந்த உடனே எந்த முன்னறிவிப்பும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் கடை அடைப்பு, எல்லா கடைகளும் அடைக்கப்படும், வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடைச்சாச்சு 6 மாசம். நான் அப்ப நினைப்பேன்,
என்னைக்காவது விருதுநகருக்கு போய் இப்படி பொது இடத்துல மக்களை சந்திக்க முடியுமா, அந்த நாள் வருமா அப்படின்லாம் ஏங்கி இருக்கோம். சினிமா தியேட்டருக்கு போக முடியுமான்னு நினைச்சோம், வாகனங்கள் ஓடுமான்னு நினைச்சோம். கொஞ்சம் நினைவு பண்ணி பாருங்க, நம்ம வீட்டு கதவையே நம்மளால தொட பயந்தோம். காய்கறி வாங்கினா மஞ்சள் தண்ணியில கரைச்சு கரைச்சு ஜாக்கிரதையா சமைச்சோம். எவ்வளவு பாதுகாப்பு, பிள்ளைங்களை கூட தூக்க பயந்த காலம் அது. அப்படி அடப்பட்டு இருந்த நேரத்துல பணக்காரங்க சமாளிச்சுட்டாங்க. ஆனா ஏழைகள், அன்றாட காட்சிகள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள், தினந்தோறும் காய்கறி விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தவிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பிட வழி இல்லை. அன்னைக்கு எதிர்கட்சியா தளபதி ஸ்டாலின் இருந்தார். அதிமுக ஆட்சியில் சொன்னார், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க பிழைச்சுக்குவாங்க. அந்த அரசாங்கம் இறக்கமற்று வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்துச்சு. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, அத்தோட நிக்கல, ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்தோம். யாருக்காவது ஏதாவது வேணும்னா எங்களை பார்த்து கேளுங்கன்னு சொன்னோம். இங்க இருந்து ஒரு 9-10 வயசு குழந்தை எங்க வீட்டுல 4 நாள் அரிசி பருப்பு இல்ல, காய்கறி இல்லைன்னு அந்த நம்பருக்கு சொன்னா அங்க இருந்து KKSஆருக்கு தகவல் வரும். அவர் மூலமா சீனிவாசனுக்கு வரும், சீனிவாசன் மூலமா இங்க இருக்கிற செயலாளருக்கு வரும். யாரும் வெளியே நடமாட பயந்தப்போ நீங்க கேட்ட அரிசி பருப்போட அந்த வீட்டு கதவை தட்டி கொண்டு போய் கொடுத்த கட்சி திமுக. அடுத்த ஆட்சிக்கு வந்தோம், மீது 4000 ரூபாய் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, பெண்கள் பேருந்தில் பயணம் செய்தால் அவர்களுக்கு கட்டணம் இல்லை என்று மாசம் 900 ரூபாய் குறைச்சிருக்கோம். உரிமை தொகை 1000 ரூபாய் தரோம். கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம். காலையில பிள்ளைங்களுக்கு சத்துணவு போடுறோம். எதுக்காக சொல்றேன்னா, எங்க ஆட்சி ஏழைகளுக்கான ஆட்சி, மோடி ஆட்சி பணக்காரர்களுக்கான ஆட்சி. முடிவு காண்பதற்கான நேரம் வந்திருக்கு. நான் அதிகமா போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாம ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். ஒரு காலத்துல இந்த நாட்டில் தேர்தல் நடக்கிறப்ப தாய்மார்களே நல்லா கேளுங்க, எல்லாருக்கும் ஓட்டுரிமை கிடையாது. உங்க எல்லாருக்கும் உண்டு, 18 வயசான எல்லாருக்கும் உண்டு. அப்ப யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள், சொத்து வரி வைத்து செலுத்துவார்கள், வருமான வரி செலுத்துறவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை. அப்ப அரசியல் சட்டத்தை எழுதுறப்ப நேருவும் அம்பேத்கர் என்ன பண்ணாங்கன்னா, 21 வயசான எல்லாருக்கும் ஓட்டுனாங்க. அதை சில பேர் ஏத்துக்கல. ஏழைகள்கிட்ட, படிப்பறிவு இல்லாதவன்ட்ட இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னப்ப இந்த 2 தலைவர்கள் சொன்னாங்க, எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நம்ம எல்லாம் ஓட்டு கேட்பதற்காகவாவது போய் நின்றாகணும் அப்படின்னு சொல்லிதான் கொண்டு வந்தாங்க. வராருல ஐயா நரேந்திர மோடி 10வது தடையா தமிழ்நாட்டுக்கு. புயல் அடிச்சப்ப வரல, வெள்ளம் வந்தப்ப வரல, இப்ப 10வது தடையா வராது. ஏன் தெரியுமா, உங்க கையில ஓட்டு இருக்கு. நீங்க தான் இந்த நாட்டை யார் ஆளுன்னு சொல்ல போறோங்க. நீங்க யாரும் சாதாரணமானவங்க இல்ல. தயவு செய்து தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அகற்றிடுங்க. ஒரு சின்ன தகவலுக்காக சொல்றேன். பெண்கள்லாம் திருமணத்துக்கு போறீங்க, ரொம்ப நெருங்கின சொந்தம். நீங்க போற அதே நேரத்தில் ஒரு கார் வரும், பணக்காரங்க ஒருத்தங்க இறங்குவாங்க, கழுத்து நிறைய நகை இருக்கும். உடனே கல்யாண வீட்டுக்காரங்க வாங்க 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 உங்களை தான் தேடிக்கணும் கூட்டிட்டு போய் வாய் நிறைய சிரிப்போட முன்னாடி போட்டிருப்பாங்க. பின்னாலே நீங்க போவீங்க, கைத்தறி புடவை, மஞ்ச கேசலு, இடுப்புல புள்ள, வாவா இப்பதான் இந்தியா. நீங்க ரொம்ப நெருங்கின சொந்தம், ஆனா வரவேற்பு அப்படிதான் இருக்கும். ஆம்பளைனா அழுக்கு வெட்டினா அதான் மரியாதை. சாப்பாடு போடுவாங்க. முதல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பசி இல்லைன்ட்டு. ஐயையோ, நம்ம வீட்டுல சாப்பிடாம போடலாம், உட்காந்து வச்சு இருக்கிறதெல்லாம் வச்சு அவங்க சாப்பிட முடியாம சாப்பிடாம அப்படியே குப்பையில போடுவாங்க. நீங்க புள்ள அழகுதே போய் உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு என்ன அவசரம், கடைசியா சாப்பிட்டா என்ன சொந்தம் தான், காசு இல்லைன்னா இதான் மரியாதை. அப்ப நீங்க எத்தனை நாள் தூக்கம் வராம இருந்திருப்பீங்க. நல்லவங்களா இருக்குமே, யாருக்குமே கெடுதல் பண்ணலையே, நம்மளை இந்த ஊர் மதிக்க மாட்டேங்குதே, காசு இல்லை, அயோக்கியத்தனம் பண்றவங்க எல்லாம் மதிக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லி மனம் புடுங்கி இருப்பீங்க. எல்லாரும் ஒண்ணுங்கிற நிலைமை என்னைக்காவது வருமா? என்னோட குணத்தை பார்த்து மதிப்பாங்களா அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு நான் சொல்வேன், அந்த நாள் உண்டு. எந்த நாள் தெரியுமா? 19ஆம் தேதி. மும்பையில மரைன் டிரைவ்னு ஒரு பகுதி இருக்கு. கமல்ஹாசன் ஒரு படத்துல பாடிக்கிட்டே நடப்பார்ல, அந்த படம். அந்த இடத்துல
ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு பிளாட் மட்டும் 50 கோடி ரூபாய். அங்கதான் லதா மங்கேஷ்கர் இருந்தாங்க, கபில் தேவ் அங்கதான் இருக்கார். அவ்வளவு பெரிய அந்த மாதிரி இடத்துல 27 மாடி வச்சு அம்பானி வீடு கட்டியிருக்காரு. நீங்க தேர்தல் வரப்ப நான் சொன்னல, இந்த டீ கடை வெட்டி கடை அவர் போய் நிற்பார் ஓட்டு போட. அவருக்கு முன்னாடி வந்து அம்பானி நிற்பார். அப்ப உள்ள இருக்கிறவரு அம்பானி பணக்காரர் ஓட்டு, அதுக்கு நிறைய நீ டீ கடைக்காரன்னு சொல்ல முடியாது. அங்கதான் ஆட்டோக்காரரும் அம்பானியும் ஒன்றாக மாறுகிறார்கள். நீங்களும் நரேந்திர மோடியும் எங்க ஒண்ணாகிறீங்கன்னாக்க, ஒரு வாக்குச்சாவடியில 2 பேர் கையில இருக்கிற ஓட்டுக்கும் ஒரே மரியாதை. உங்களை எல்லாருக்கும் சமமா வைத்திருக்கிற அந்த வாக்குச்சீட்டு உங்களுடைய உரிமை சீட்டு. யார் ஆள வேண்டும் நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் கேட்கலாம், கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இதுக்குத்தான் போடணும்னு நான் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நீங்க தான் எஜமானர்கள். அதனால்தான் ஜனநாயக நாட்டில் மக்கள் மன்றம் ரொம்ப பெருசுன்னு உங்கள்கிட்ட தெரு தெருவா வீடு வீடா எல்லாரும் பேசுறதை கேளுங்க. எது சரின்னு நீங்க முடிவு. நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், யாரையாவது தப்பு தவறா பேசுறேன்னா மோடியை கூட மரியாதையா பேசுறேன். பேசல, ஏன் தெரியுமா? நான் கலைஞருக்கு வந்தார், நான் உங்கள்கிட்ட ஆதரவு திரட்ட வந்திருக்கிறேன், யாரையும் அவதூறு பேச அல்ல. நீங்க போட போற ஓட்டு திருச்சி சிவாவுக்கு அல்ல, மாணிக்கன் தாகூருக்கு போடுறீங்கன்னா உங்க வீட்டு புள்ள நாளைக்கு எந்த நாட்டில் வாழ போகிறது என்பதற்கான தீர்வு. அந்த புள்ள படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், நிம்மதியான நிலைமை இருக்கணும், கட்டுப்படி ஆகிற விலைவாசி இருக்கணும். விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு, விவசாயி தற்கொலை செய்துட்டு சாரம், இதெல்லாம் இந்த 10 ஆண்டுகள்ல கிடைச்சு. இந்த நிலைமை மாறணும்னா யாராலும் மந்திரத்தாலெல்லாம் முடியாது, நீங்க தான் செய்ய முடியும் என்ற காரணத்தால் சொல்லுகிறேன். 19ஆம் தேதி ஒண்ணுமே செய்ய வேணாம், அமைதி புரட்சின்னு சொல்லுவாங்க. அமைதி புரட்சினா என்ன? ஆயுதம்லாம் கிடையாது. காலையில குளிச்சுட்டு நேரா சிரிச்சுக்கிட்டே வாக்குச்சாவடிக்கு போங்க, வரிசையில் நில்லுங்க, உள்ள போய் கை சின்னத்திற்கு மாணிக்கம் தாக்கருக்கு ஓட்டு போட்டு வெளியில வாங்க. மோடி அரசாங்கம் இறங்கி இருக்கும், தளபதி ஸ்டாலின் கை காட்டும் இந்தியாவின் பிரதமர். நான் உங்கள்கிட்ட பேச நிறைய செய்தி இருக்கு, ஆனா நேரம் இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. உங்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது என்பதற்காகவும் நான் சொன்ன இந்த செய்திகளின் அடிப்படையில் நம்மை வாட்டி வதைத்த, பணக்காரர்களுக்கு சாதகமாக இருந்த, ஏழைகளுக்கு துரோகம் இழைத்த பாஜக ஆட்சி அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணி வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யறோம், மாணவர்கள் கடனை தள்ளுபடி செய்யறோம், ஏழை பெண்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவோம் அப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம். நீட் தேர்வு இருக்காது, இந்த உத்தரவாதத்தை தந்திருக்கோம். எனவே நாடு வாழ, நம் பிள்ளைகள் நலமுடன் இருக்க, இந்தியா ஜனநாயக நாடாக இருக்க நீங்கள் ஆதரிக்க வேண்டிய நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம், நெசவாளிகளின் சின்னம். உங்கள் அனைவருக்கும் பங்களிப்பு, உங்கள் வாழ்த்துக்கள். நாளைக்கு ரம்ஜான் கொண்டாடுறவங்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற நாடாக இது இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். நான் வெற்றி விழாவிற்கு வருகிறேன். நன்றி.